ஸ்ரீராம ஜெயம். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். வேலுமாறர் ராகவாச்சாரியை கவனித்து கொண்டுதான் இருந்தார். அன்று மாத்திரமில்லை, 4 நாளாகவே இந்த கவனம் நடந்து வருகிறது. ஆனால் அந்த கவனத்தில் சந்தேகமோ கல்முஷமோ இல்லை. ஒரு வேடிக்கை, அவ்வளோதான். இந்த அச்சாஃபீஸில் அவன் காவல்காரனாக வந்து 20 வருஷம் ஆகிவிட்டது. அவனுக்கு மூத்த மூதாதை ராகவாச்சாரி. அவர் ப்ரூஃப் ரீடராக வந்து 26 வருஷமாகிறது. இந்த அச்சாஃபீஸிலேயே சொந்தக்காரருக்கு அடுத்த பெரியவர் அவர்தான். வயது, ஊழிய காலம் இரண்டிலும் வேலுமாறருக்கு தெரிந்த 20 வருஷமாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற 8:30 மணிக்கு முன்னால் ராகவாச்சாரி இந்த கட்டிடத்தில் நுழைந்து அவன் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. ஒரு நாள் கூட என்று சொல்வது தவறு. ஒரே ஒரு நாள் 2 நிமிஷம் நேரத்துக்கு முன்னால் வந்தார். அன்றுதான் ஜப்பான்காரன் சென்னை மீது குண்டு வீசிவிட்டு போனான். ராகவாச்சாரி 8:35 9:15 மணிக்குள்ள ஏதாவது ஒரு நிமிஷத்தில் ஆபீஸுக்கு வாயில் வெற்றிலை மணக்க நுழைகிற வழக்கம். காலர் இல்லாத ஒரு காக்கி சட்டை, அரக்கை சட்டை தான் அவருக்கு பிடிக்கும். 4-5 வருஷத்துக்கு ஒரு ஜோடி சட்டை தைத்து அதை தொய்த்து போட்டு கொண்டு வருவார். கோட்டு துணியாக வாங்கி சட்டையாக தைத்தா விசேஷம். ஜோடி 4-5 வருடமாவது தாக்கு பிடிக்கும். பிறகு மூட்டும் ஒட்டு போட்டும் 1 வருடம் ஓட்டிவிட்டு 5வது அல்லது 6வது தீபாவளி அன்று புது சட்டைக்கு புகுந்து கொண்டு விடுவார். முகத்தில் அம்மை வடு. அம்மை போட்டு ஒரு கண் பார்வை சற்று மங்கிவிட்டது. அதற்காக தான் இடது கண்ணுக்கு ஒரு பூத கண்ணாடி, வலது கண் நல்ல கண். வெறும் கண்ணாடியால் பார்க்கும் அது வலது கண்ணை போல 2 மடங்கு பெருத்தது. பூத கண்ணாடி வழியாக விழிக்கும் இடது கண் அவர் முக அழகை கெடுத்து விடவில்லை. அம்மை வடுவோடும் வழுக்கை தலையோடும் அதுவும் பாந்தமாக தான் இருந்தது. ஏன் லேட்டு என்று அவரை யாருமே கேட்டதில்லை. அவருடைய சட்டையையோ இடது கண்ணையோ பார்த்து அதன் பின்னால் மறைந்து ஏங்கின 4 பெண் குழந்தைகளையும் 3 ஆண் குழந்தைகளையும் முதலாளி பார்த்து விட்டாரோ என்னவோ, சாய்த்தார் போல இருந்து விட்டார். இன்று வரை யாருமே அவரை ஏன் தாமதம் என்று கேட்டதில்லை. வேலுமாறரும் அவருக்கென்று இதயத்தில் ஒரு இடம் ஒதுக்கியிருந்தான். 26 வருடமாக அதே மேஜை முன்னால் உட்கார்ந்து அதே பழுப்பு காகிதத்தில் வரும் கோடான கோடி அச்சு பிழைகளையும் பார்த்து மன்னிக்கிற காருண்யம் மகத்தான காருண்யம் என்று அவன் நினைத்திருக்க வேண்டும். நடுப்பகல் 1 மணிக்கு மணி அடித்ததும் இந்த ஆஃபீஸே அப்படியே போட்டபடி குழாய் அடிக்க கை கழுவ ஓடும். அந்த 1 மணி நேரத்தில் மகாவிஷ்ணுவே வந்தால் கூட மரியாதை காட்ட மாட்டார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள். ராகவாச்சாரி மட்டும் இந்த விடுதலையில் நம்பிக்கை இல்லாமல் 1:30 மணிக்கு பேனாவை கீழே வைப்பார். கை கால் அலம்பிவிட்டு அலுமினிய டப்பாவை திறந்து அதில் இருக்கிற தேங்காய் சாதத்தையோ மோர் சாதத்தையோ 4-5 கபலமாக உள்ளே தள்ளிவிட்டு 1 டம்ளர் தண்ணீரை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் பேனாவை கையில் எடுத்து விடுவார். 5 நிமிஷத்திற்கு மேல் சாப்பாட்டிற்கு வீணாக்காத அவருடைய பெருந்தன்மைக்காக ஒரு பெரிய இடமே வேலுமாறரின் மனதில் அவருக்காக ஒழித்து விடப்பட்டிருந்தது. அவருக்கு ஆசை கிடையாது. இந்த ஆபீஸில் நடந்த எத்தனையோ வேலை நிறுத்தங்களில் அவர் கலந்து கொண்டதே இல்லை. கலந்து கொள்ளவில்லையே என்று கம்பாசிட்டர்களோ மற்றவர்களோ அவருடைய வெள்ளி விளிம்பு மூக்கு கண்ணாடியை பிடுங்கியதும் இல்லை, காக்கி சட்டையை கிழித்ததும் இல்லை. முதலாளிக்கு தெரிந்த குடும்ப காட்சி தொழிலாளி கண்ணுக்கு தெரியாதா? வேலுமாறருக்கு எப்போதாவது ஒழிந்தால் ராகவாச்சாரியின் மேஜைக்கு பின்னால் வந்து நிற்பது தான் பொழுதுபோக்கு. முன்னால் நிற்பதில்லை.
பின்னால் நின்றாதானே அவர் திருத்துகிறது தெரியும். ராகவாச்சாரிக்கு விரல்கள் பெரியவை. அந்த விரல்களில் அவர் பேனாவை பிடித்து திருத்தும் லாவகத்தை நாள் முழுவதும் பார்க்கலாம். பேனாவை கழுத்தை பிடித்து எழுதுகிறவர்கள் மனமுதிர்ச்சி இல்லாதவர்கள் என்றும், நடுவில் வயிற்றில் பிடித்து எழுதுகிறவர்கள் பக்குவமோ லாவகமோ உள்ள விசேஷ மனிதர்கள் என்றும் வேலுமாறருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ராகவாச்சாரிக்கு மனப்பக்குவம் சராசரிக்கு அதிகம் என்றுதான் அவன் தீர்மானம் செய்து வைத்திருந்தான். ராகவாச்சாரி வேலை செய்யும்போது இந்தாண்ட அந்தாண்ட பார்ப்பதில்லை. மத்தியானம் 3 மணி சுமாருக்கு பேனாவை மேஜை மேல் வைத்துவிட்டு வலது கையை ஒரு உதறிவிட்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி சோம்பல் முறிப்பார். திரும்புவார். வேலுமாறர் அங்கு வந்து நின்றிருந்தால், மாறர், ஒரு காரியம் பண்ணுவியா என்பார். என்ன சாமி? வெத்தலை பாக்கு வேணும், வாங்கி வரேனே. 1944 வருஷத்துல முன்னால் ஒரு தம்படிக்கு வெற்றிலை சீவலும் 1 தம்படிக்கு புகையிலையந்தான் அவர் வாங்குகிற வழக்கம். அதற்கு பிறகு அந்த 2 தம்படிகளின் வேலையை செய்ய அரையணா வேண்டியிருக்கும். என்ன அநியாய சாமி என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் வேலுமாறரால் செய்ய முடியவில்லை. அவனுக்கு பீடி பழக்கம் கூட கிடையாது. அவனால் செய்ய முடிந்தது ஒன்றுதான். அச்சாபீஸுக்கு 10 கடை தள்ளி ஒரு நாயர் பெட்டி கடை வைத்திருந்தான். 10 கடைகளை எல்லாம் விட்டு அதுவரையில் நடந்து போய் ஸ்வதேச அபிமானத்தில் பயன்படுத்தி 2-3 வெற்றிலை அதிகப்படியாக தண்டி வாங்கி வருவான் மாறன். என்னவோ அவர் மேல் அவனுக்கு ஒரு தனி பரிவு, தனி அனுதாபம். வறுமை இப்படி பொறுமையையும் பெருமையுமாக நடமாடுகிற விந்தைதான் அவனை இப்படி எடுத்திருக்க வேண்டும். இந்த ராகவாச்சாரி இப்பொழுது 4 நாளாக 8 மணிக்கே வேலைக்கு வந்து விடுகிறார். முதலாளியே வராத நேரம். தொழிலாளிகள் கூட ஆபீஸுக்கு பக்கத்திலும் முன்னாலும் உட்கார்ந்து காக்க தொடங்காத நேரம். முதல் நாள் 8 மணிக்கு வந்தவர் சிறிது நேரம் உட்கார்ந்து முதலாளியின் கண்ணாடி அறையை பார்த்து கொண்டே இருந்தார். சாமி, என்ன இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு என்றார் வேலுமாறன். ஒரு நாளைக்கு ஒழுங்கா இருப்போமே என்று புன்சிரிப்பு சிரித்த ராகவாச்சாரி. என்றுமே காணாத புன்சிரிப்பை கண்ட வேலுவுக்கு மனசு நிறைந்து வழிந்தது. இந்த மனிதனையும் சந்தோஷமடையும்படி செய்துவிட்டானே பகவான் என்று எண்ணி மகிழ்ந்தான் அவர். அடுத்தடுத்த 4 நாள் அதே மாதிரி அரை மணிக்கு முன்னாலேயே வந்து கொண்டிருந்தார் ராகவாச்சாரி. அக்ஷய திருதிக்கு கருட சேவை பார்க்க காஞ்சிபுரம் போவதற்காக வருஷம் 3 நாள் அவர் லீவ் எடுக்கிற ஆச்சரியத்தை விட 4 நாள் அவர் நேரத்துக்கு அரை மணி முன்னே வருவது பெரிய அற்புதம் என்று வேலுவுக்கு தோன்றியதும் அற்புதமில்லை. 4ஆம் நாள் மாலை வீட்டுக்கு போகும்போது, நான் நாளைக்கு வரவில்லை மாறர், லீவு போட்டிருக்கேன் என்றார் ராகவாச்சாரி. என்ன சாமி, காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் கருட சேவையா? அதெல்லாம் இல்லை, எங்கள் அண்ணா ஊர்லேருந்து வந்திருக்கார். அவர் ஜாஸ்தி வந்ததே இல்லை. நாளைக்கு அவரோட பேசிட்டு இருக்கலாம்னு. நல்லது. மறுநாள் காலையில் 7:45 மணிக்கு அவர் ஆஃபீஸுக்கு வந்தபோது தான் வேலுமாறருக்கு சற்று திகைப்பாக இருந்தது. லீவு கேன்சலா சாமி என்றான். இல்லைப்பா, கொத்துவால் சாவடிக்கு வந்தேன். அண்ணா வந்திருக்கிறாரே, கறிக்காய் வாங்கணுமே சாப்பாட்டுக்கு, முதலாளியும் பார்க்கணும், கொஞ்சம் பணம் வேணும். நேற்று லீவு எடுக்கிற போது கேட்கப்படாது? என்னமோ அப்போ தோணலை. சரி இருங்க என்றான் வேலு. ராகவாச்சாரி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஆஃபீஸுக்குள்ள. அவருக்கு அவ்வளவு சுதந்திரம் உண்டு. வீட்டில் நடமாடுகிற பூனைக்குட்டியை அடுக்கலைக்குள் வராதே, அங்கு வராதே, இங்கு வராதே என்று யார் விரட்டப் போகிறார்கள்? விரட்டுகிறவர்கள் கருணை இல்லாதவர்களாகத்தான் இருக்க முடியும். ராகவாச்சாரி வெளியே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். சற்று கழித்து உதவி மேனேஜரின் நாற்காலியில் உட்கார்ந்தார். அங்கு இருப்பு கொள்ளாமல் டெலிஃபோன் ஆபரேட்டர் மேரி உட்காருகிற ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டார்.
அங்கும் இருப்பு கொள்ளாமல் டைப்பிஸ்ட் நாற்காலிக்கு போனார். கடைசியில் கண்ணாடி அறையை திறந்து முதலாளியின் மேஜைக்கு முன்னால் உள்ள விசிட்டர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். சற்று நேரத்துக்கு வரும் வாசலிலிருந்து உள்ளே வந்த வேலுமாறர் அவரை கவனித்து கொண்டிருந்தான். 4 மணி ஆயிற்று. இப்பொழுது இடம் மாற்றவில்லை. அவர் கண்ணாடி அறைக்குள்ளேயே இருந்தார். வேலுமாறர் மறுபடியும் வாசலில் வந்து நின்றான். மணி 8:10. அச்சு கோப்பவர்கள் 4-5 பேர் எதிர்த்த மூக்கு கண்ணாடி கடை வாசலில் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். போர்மன் சுப்பிரமணியன் பக்கத்து வெற்றிலைப்பாக்கு கடையில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். மாறர், ஐயாட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு, கறிக்காய் வாங்கி கொடுத்துட்டு 1 மணியில் வரேன் என்று சொல்லிக்கொண்டே வாசல் படி இறங்கினார் ராகவாச்சாரி. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்களே முதலாளி. இல்லைப்பா, அப்புறம் சமையலுக்கு லேட் ஆகிடும். நான் காய்கறியை வாங்கி தந்துட்டு 9 மணிக்கு வரேன் என்று முகத்தை பார்க்காமலே சொல்லிக்கொண்டு தெருவில் இறங்கினார் அவர். வேலுமாறருக்கு சந்தேகப்படுவது தானே வேலை. சந்தேகப்படுவதற்காகவே 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கிற போது ஏன் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் என்ற பேய் நினைவு தோன்றிவிட்டது. இப்படி வாங்க சாமி, ஒரு விஷயம் என்றார் மாறர். எனக்கு நிற்க நேரமில்லை என்று நகர்ந்தார் ராகவாச்சாரி. பேயின் உருவம் இப்பொழுது பெரிதாகிவிட்டது. பரவாயில்ல வாங்க, என்ன விசேஷம் என்று நின்று கொண்டே கேட்டார் அவர். அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்குறீங்களே, எனக்கு நாழியாச்சேப்பா. இப்படி ஒரு செகண்டு வந்துட்டு போயிருங்களேன். எதுக்கு? உங்கள் பையை பார்க்கணும். என் பையையா? என் பையில் எட்டனா தான் இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று காக்கி சட்டையின் தையில் பிரிந்த பையை தொட்டு காட்டினார் ராகவாச்சாரி. சட்டை பைய இல்லை, கைப்பைய. கைப்பையா? எதுக்கு? பார்க்கிறேனே என்று கீழே இறங்கிவிட்டான் வேலு. எதுக்கு என்று சொல்லிக்கொண்டே தெருவில் நின்றவர் விறுவிறுவென்று படியேறினார். சும்மாதான் என்று வேலு பையை பார்த்தான். மேலே இருந்த அழுக்கு துண்டை எடுத்தான். உள்ளே வாயை அகட்டி பார்த்தான். கையை விட்டு எதையை எடுத்தான். பலபலவென்று பைன் செய்த பெரிய நோட்டு புத்தகம். 500 பக்கம் உள்ள நோட்டு. பிரித்தான். ஒன்றுமே எழுதாத புது நோட்டு. முதலாளி மேஜை மேலே இருந்தது இது என்றான் அவன். நோட்டா? அடடே, பார்த்துட்டே இருந்தேன், தவறி போய் பையில போட்டுட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் வேலு. நீங்கள் தவறி எடுக்கலை, இதை எடுக்கத்தான் 4 நாளாக இங்கே பருந்து மாதிரி வட்டமிட்டீங்க. ஏய், என்ன? யாரை பார்த்து என்ன சொன்ன? இது என்னத்துக்குடா எனக்கு? அதெல்லாம் தெரியாது எனக்கு. நீங்கள் இப்படியே உட்காருங்க, முதலாளி வந்தப்புறம் போகலாம். இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு என்னத்துக்கு? நான் போகணும் என்று வேகமாக வாசல்படியை கடக்க போனார் அவர். கையில் இருந்த லத்திக்கழியை குறுக்கே பிடித்து எதிர்ப்பக்கத்தில் ஊன்றிக்கொண்டான் மாறன். என்னடா விளையாடுற என்று புன்சிரிப்பு சிரித்தார் தடைப்பட்ட ராகவாச்சாரி. மாறர் கண்ணுக்கு அந்த சிரிப்பில் காவிதான் தெரிந்தது, சத்தியம் தெரியவில்லை. நீங்கள் போய் உட்காருங்க என்றான் கடுமையோ சுவாதீனமோ இல்லாத வறண்ட குரலில். என்னடா அதிக பிரசங்கியா இருக்க என்று இடது விழி பெருக்க விழித்தார் ராகவாச்சாரி. சும்மா கத்தாதீங்க. நீங்கள் கத்துனீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி அசிங்கம் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன்னா. முதலாளி வரட்டும், கண்ணாடி ரூமில் உங்களை கொண்டு நிறுத்துகிறேன். கதவை சாத்திக்கிட்டு இதை சொல்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறபடி கேட்குறேன். ஒருத்தருக்கும் காதில் விழாது. சரிடா, நீ இதை போய் சொன்னா முதலாளி நம்பிடுவாரா? நம்பாம இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன். அப்படின்னா உனக்கு வேலை போயிடும், இல்லாட்டா அபராதம் விழும் தெரியுமா? விழட்டும், நான் எனக்கு தோன்றதை சொல்லணும், அதுதான் கடமை. இல்லாட்டி முதலாளிக்கு துரோகம் ஆயிடும். சரி, நீ சொன்னதை அவர் நம்பி அவர் என்னை வேலையை விட்டு தள்ளிவிட்டார்னா 7 குழந்தைகள் பட்டினி கிடக்குமே, அதை யோசிச்சு பார்த்தியா? இதை கூட சற்று மிரட்டலாக கேட்டார் அவர். நாம் என்ன சாமி செய்கிறது? நம்ம சிரசில் எப்படி லிகிதமோ
உனக்கு ரொம்ப பாவம் சம்பவிக்கும். நீங்கள் தான் எடுக்கலேன்னு சொல்கிறப்ப ஏன் இந்த கவலை? பகவான் ரட்சிக்கிட்டோம் என்றான் வேலுமாறர். என் டியூட்டியை நான் செய்யணுமா இல்லையா? எனக்கு அது கடமை. ராகவாச்சாரி பெருமூச்சு விட்டு கொண்டே உதவி மேனேஜரின் மேஜைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டார். 8:25 கார் வந்து நின்றது. முதலாளி இறங்கினார். உள்ளே வரும்போது, என்ன சுவாமி, என்ன அதிசயமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே கண்ணாடி அறைக்குள் போனார். வேலு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ராகவாச்சாரியை முன்னால் போக சொல்லி உள்ளே சென்றான். இராணுவ முறையில் சலாம் செய்தான். சாமி 7:45 ஆஃபீஸுக்கு வந்தாங்க. 7:50 இந்த உள்ற வந்து உட்கார்ந்தாங்க. உங்களையும் பார்க்கணுன்னு. திடீர்னு அப்புறம் வந்து பார்க்குறேன்னு கிளம்பிட்டாங்க. பைய சர்ச் பண்ணேன், இந்த நோட்டு இருந்தது என்று சொல்லிவிட்டு நின்றான் வேலு. முதலாளி என்னது என்று நோட்டை வாங்கி பிரித்து பார்த்தார். தினப்படி கொடுக்கிற சில்லறை கணக்கு எழுதுன்னு கொடுத்தேன். இது எதுக்கு உமக்கு? எனக்கு வேண்டாம், ஏதோ பார்த்துட்டே இருந்தேன், அசதி மறதியாக பைக்குள்ளே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ மேலிருந்த துண்டு உள்ளல்ல அமுங்கியிருக்கணும் என்று வேலு நோட்டுக்கு மேலே துணி இருந்ததை விலக்கி காண்பித்தான். மறுபடியும் கண்ணை துடைத்து கொண்டார் ராகவாச்சாரி. அதுக்கு என்ன கேட்கப்படாதா? இந்த மாதிரி 10 நோட்டு பண்ணி தர மாட்டேனா? சரி போ. மாறர், பைண்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி 10 நோட்டு பண்ணி இவர்கிட்ட கொடுக்க சொல்லு. சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கணும். சரி சார். சரி, போய் வேலையை பாரோம். இனிமே ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேளும். இது என்ன அசட்டுத்தானா இந்த வயசில்? எழுந்துரும். ராகவாச்சாரி எழுந்து கண்ணாடி அறையை விட்டு தன் மேஜையை நோக்கி போனார். வேலுமாறர் மணியடித்துவிட்டு முதலாளியின் உத்தரவை தெரிவிப்பதற்காக பைண்டிங் இலாக்காவுக்கு சென்றான். ராகவாச்சாரிக்கு தாம் அன்று லீவு எடுத்துக்கொண்ட நினைவு வராமலே போய்விட்டது. முற்றும்.